ஹாய் ஓஸ், வெல்கம் டு செரவே சேனல். நான்கள் பேக்கரி வீடியோவில் லவ் மேரேஜுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சண்முக பிரியன் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, விக்ரம் பிரபுக்கு 33 வயசாவது, பொண்ணே கிடைக்கல, சொந்த ஊரில் யாருமே பொண்ணு கொடுக்கல. அதனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போவாங்க, நிச்சயம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் விக்ரம் பிரபு டேரெக்டாக நிச்சயம் பண்ணுறதுக்கு போகிறாரு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு. ஒரு பஸ்ஸில் சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு போகிறாரு. நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடியுது. திருப்பி பஸ் ஏறி வீட்டுக்கு போகலான்னு போகும்போது பஸ் ரிப்பேராக போயிடுது. மெக்கானிக் என்ன சொல்கிறாருனாக்க, பஸ்ஸு சரி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் பொண்ணு வீட்டிலே தங்குறாங்க. விக்ரம் பிரபு தனியாக பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் பொண்ணு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. நான் இந்த படம் போஸ்டர் பார்த்தோன்னா, லவ் மேரேஜ்னு டைட்டில் போட்டோன்னா, விக்ரம் பிரபு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவார், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிறத கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அசம்ஷன் வந்தேன். எல்லாருமே படம் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கதை தோணும். எனக்கு இந்த கதை தான் தோணுச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது அதுதான் இல்லை. விக்ரம் பிரபுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். டேரெக்டாக நிச்சயம் பண்ண போவாங்க. நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிஞ்சிடும். ஆனால் விக்ரம் பிரபு நிறையா பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஆனால் பொண்ணு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஒரு தடவை பொண்ணுகிட்ட தனியாக பேச ட்ரை பண்ணும்போது பொண்ணை கிஸ் பண்ண பார்ப்பாரு. டக்குன்னு அவங்க கன்னத்தில் அரைஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் தெரிய வருது பொண்ணுக்கு இந்த ஒரு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு. ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் காலேஜ் சீனியர் ஒருத்தர் லவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்காம விக்ரம் பிரபு கூட நிச்சயம் பண்ணிடுவாங்க. லாக்டவுனில் வீட்டில் இருக்கும்போது இங்கேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிருங்க, லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க பொண்ணு வீட்டில். அப்போன்னு பார்த்து ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. விக்ரம் பிரபு ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அப்போ தான் பொண்ணோட தங்கச்சி, ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்கனாக்கா, விக்ரம் பிரபுவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. அவங்க தன்னோட லவ்வை சொல்கிறாங்க. ஆனால் விக்ரம் பிரபு இதை அக்செப்ட் பண்ணாரா இல்லையா, அவர் கல்யாணம் இருந்துச்சா இல்லையாங்கிறது தான் படத்தோட மொத்த கதையாக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னாக்கா அருள்தாஸ் தான். ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஆக்ட் பண்ணியிருப்பார். விக்ரம் பிரபுவோட மாமாவாக இருப்பார். அவர் எதுக்கு இடத்துல குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது திருக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு வீடுனாக்கா ஏதாவது ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ரோலில் ஆக்டிங் இருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ரமேஷ் திலக் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் காமெடிக்கெல்லாம் சிரிப்பும் இல்லை, ஒரு சில இடத்துல சிரிப்பு வருது. இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டராக இருந்துச்சு. பொண்ணோட தாய்மாமாவும் ஒருத்தர் வச்சுப்பார், அவர் பேர் எனக்கு தெரில. அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங்லலாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். படம் முழுக்க அவருக்கு நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்கன்னாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் அவரோட ஆக்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் படத்தோட முடிகிறப்ப கொஞ்சம் நேரத்தில் காட்டுறாங்க. அவரோட ரோல் நல்ல பெருசாக வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அதை அப்படியே மூடிட்டாங்க. அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஹீரோயின் கொஞ்சம் கூட கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. உம்முன்னு இருப்பாங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவாங்க, மற்றபடி பேசவே மாட்டாங்க. ஆனால் பொண்ணோட தங்கச்சி அவங்க இப்போ மாப்பிள்ளைக்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. இந்த குறும்புத்தனம்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருந்துருப்பாங்க. ஒரு கல்யாணம் வேணுனாக்க ஒரு கலகலப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்ரம் பிரபுவுக்கு ஆக்டிங்கெல்லாம் குறை சொல்லலை. அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டார். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. எதிர்பார்க்காம போனீங்கன்னாக்கா ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு 5க்கு 2 மார்க் தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.